ஷேய் பிரம்மா நீதிமன்ற கோர்ட்டுக்கு பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி அம்மா 2 கணக்கு எடுத்து கொடுத்து எங்களுக்கும் கணக்கு இந்த கணக்கை விட்டுருங்க குழந்தனாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணி எங்கள் கையில் கொடுக்காங்க. புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்ஸில் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் இருக்கிற கணக்கு அளவுக்கு மீறி போனால் கணக்கு கேஸு ஒரு கேஸு ஒவ்வொரு கேஸும் 1000 2 லட்சம் 3 லட்சம் உள்ளே போனால் அது இராணுவத்தை உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு சட்டப்படியாக உள்ளே இருக்குது. சட்டப்படியாக உள்ளே இருக்குது. அது ஏன் நீங்கள் எடுக்கலை? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் ஏன் எடுக்கலை? இங்கே வெளியில் பூமி அழிக்கும் இறங்கி பார்க்கலையா? அப்போ உட்காந்துட்டாரு. அவர்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டு சட்டுன்னு கணக்கை முடிக்கணும், கணக்கை பார்க்கணும். அவன் ஏற்கனவே காகித பேப்பர் அங்கே சட்டப்பேரவையில் அடைஞ்சி வச்சுருக்கான். யார்? ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு நாடாக வச்சுருக்கான். அதை விதைச்சி விட்டா பாலாக்கன்னு அவன் நினப்பான். புரியுதா? ஏன்னா அரசியல்வாதி பூரா கவர்மெண்ட்டை நியமிச்சிட்டான். ஒவ்வொருத்தனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம். அதுக்கப்புறம் வெளியில் அவன் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நான் 5 கோடி 10 கோடி வீட்டில் கொண்டு போய் சேர்க்கான் இந்த பேப்பரை. அப்போ எவ்வளோ பூமி அழியும்? இதெல்லாம் பார்க்கலையாப்பா நீதிமன்றம் கோர்ட்டில்? ஆணும் பெண்ணும் வெளியில் எவ்வளோ சேட்டை நடக்குது தெரியுதா இல்லையா? செகண்டில் கண்ணை மூடி முடிச்சவங்கள ரணவழி எடுத்து போடுவார். அதனால் கணக்கை விடுங்கடா அப்படின்ட்டார். பேனா எழுத்தில் இப்போ வந்து அரசியல்வாதி எழுதுகிற பேனா, கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் பேனா, நீதிமன்றத்தில் எழுதுகிற எழுத்து எல்லா எழுத்துலேயும் 8 நாட்டு சனீஸ்வரி உட்கார வச்சுட்டார் இன்று நாள்லேருந்து. ஆனால் பயங்கரமாக சிக்கல் வரும். எழுத்தில் உள்ள எழுத்து சிக்கல் வரும். வழக்கறிஞர்களுக்கும் சிக்கல் வரும். வழக்கறிஞர்களும் எல்லாமே அவனும் நாடி கட்டு போட்டு நாற்காலி சேரில் உட்காந்து ஒத்தரவா துட்டு நெத்தியில் ஒட்டி தான் உட்காந்துருக்கான் வழக்கறிஞர்கள், லாயர். முக்கால் சத்தியம் கணக்கு இன்றைக்கி போட்டாச்சு. பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி கோவத்தில் எடுத்து கணக்கு எடுத்து கொடுக்க. அது படித்ததில்ல. அவதாரத்தில் ஒரு அவதாரத்தில் பூமியில் நீ படி. இது ஒரு டைம் வரும். எது வரும்? ஜட்ஜாக நீ உட்காருவ. அந்த கணக்கை நீ எடுத்து கொடு, என் கையில் நீ எடுத்து கொடு. நான் படிக்கலை, நீ படித்தவா, உன்னை படிக்க வச்சுருக்கேன். இந்த கடைசி அத்தியாயத்தில் கல்வி படிப்பில் பூமியை அழித்து வச்சுருப்பான், பூமியை நாசம் பண்ணி வச்சுருப்பான், பூமியை 2ஆம் நம்பராக திருச்சி திங்கிற பொருள் வரைக்கும் நாசம் பண்ணி வச்சுருப்பான். பறவைகள் விலங்குகளை அடித்து சாப்பிடுவான். எல்லாமே அடித்து சாப்பிட்டு கொளுத்து மப்பேறி போய் நாக்கிலேருந்து கொழுப்பை வெளியில் தள்ளிக்கிட்டே போவான் ஆணும் பெண்ணும். அந்த கொழுப்பை படித்து எடு அப்படின்னு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சொல்லுதார். நாங்கள் இங்கே வெளியில் கேட்கோம், எங்கள் காதால் கேட்கோம். எங்கள் அண்ணியை ஒரு விரட்டுதார். எடு, உனக்கு பதவி கொடுத்தாச்சு, எனக்கு உள்ளே இருக்க கணக்கை வெளியே எடுத்து தள்ளு அப்படின்ட்டார். இப்போ எங்கள் அண்ணி பதவி கரெக்டாக எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அதையும் கணக்கு எடுத்து முடித்தோன்னே அந்த பதவியை பிடிங்கிடுவார் எங்கள் அண்ணிகிட்ட. பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி பதவியை பிடிங்கிடுவார். அடுத்தாப்பில் ஒத்தையில் நடத்துறது யார்? ஒத்தையில் நின்று நடத்துறது யார் நடத்த முடியும்? உலகத்தை ஆள்றது அவர் தான். அப்போ பூமியில் இறங்கி எப்படி நடத்துவார்? நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. அப்போ நடத்துகிறது யார்? கடவுள் தான் நடத்துவார். புரியுதா? இவன் மதமாக பிரித்து ஏன் கடவுள் ஓன் கடவுளுங்க ஒரு பக்கம் செதுக்கி தையலை போட்டு விட்ருவார். பூமிக்கு சொத்துக்கு அதிபதி எழுத்து கையில் வச்சுருக்காரு. அந்த எழுத்தை தூக்கி போட்டார்னா எல்லா நீதிபதி சர்ச்சும் மிரண்டு போவிய. அதெல்லாம் கணக்கு காட்ட மாட்டார். அதுதான் எனக்கு சேட்டை பண்ண கணக்கு நீதிமன்ற கோர்ட்லேருந்து இப்போ எல்லாமே பிடிக்கலையா தப்பிச்சு போகிறதுக்கு நான் விடலை அப்படின்ட்டார். என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லையா ஜட்ஜி ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒதுங்க அப்படிங்காரு. என் கையில் ஒப்படாங்காரு. நீதிமன்றத்தை நான் எப்படி நடத்துவேன் அந்த ஒரு கேள்வி கேட்பார்ல. நீதிமன்றம் கோர்ட்டில் கடவுள் கையில் ஒப்படைக்கணும். எப்படி ஒப்படைக்கணும்? ஐயா நீங்கள் நாங்கள் இவ்வளோ நாள் நடத்தின கணக்கு எல்லாமே தப்பாக கீழே வழக்கு ஆடிட்டான், எங்களால் முடியலை ஒரு எழுத்து. அதுக்கப்புறம் அந்த கணக்கை முடித்தோன்னே புது கணக்கில் உட்கார வச்சுருவார். புது கணக்கு வரையில் எப்படி இருக்கும்? பம்பரமாக விரட்டி தான் அடி விடும். முக்கால் சத்தியம். எதுக்குப்பா படித்து நீதிபதி சர்ச்சு கோட்டார் பூரா வரீங்க? அந்த கணக்கு பார்க்காம வெளியில் எவ்வளவு பூரா ஏற்கனவே ஏழை எளிய மக்கள் பூரா காகித பேப்பர்களை வாங்கி முங்கி அடைச்சி கெட்ட முடியாமல் போய் ஒவ்வொன்றும் தூக்கு போட்டு சாவுது. ஒன்று இழந்து போகுது. ஒன்று குடும்பத்தை இழந்து போகுது. அந்நேரம் அவன் சாவையில் என்ன சொன்னான்? கடவுளே எங்களை காப்பாற்ற உங்களால் முடியலையான்னு கேட்கான். அவர்கிட்ட கேள்வி கேட்கான். ஆணும் பெண்ணு கேள்வி. ஏதோ உழைச்சி சாப்பிட்டோம், அதையும் பிடுங்கிட்டான். எல்லாமே பிடுங்குற அந்த பேப்பரை வச்சு. அப்போ அது எவ்வளோ இந்த பேப்பர் பிடுங்குற பேப்பரில் எவ்வளோ கணக்கு வரும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்கப்பா. பாவத்தை செய்கிறான். அந்த பாவத்தை வந்து நீதிமன்றத்தில் எல்லாமே பாவத்து செயலாக கையெழுத்து போகுது. பாவத்து செயல் எல்லாமே பாவம். வட்டி வாரக்கடை கொடுக்குறவன் அனைத்தும் அவன் கழுத்துக்கு மேலே அவன் நெஞ்சு வரைக்கும் அவன் பாவத்தை சேர்த்து வச்சுருக்கான். வட்டி வாரக்கடை இடத்துக்காக பூரா இடத்த கட்டேச்சியாக தான் சொல்லுவார். இந்த ஜெம்மத்தில் இடத்த பூமி வச்சு பந்தாடுவான், இடத்த வச்சு விளையாடுவான், இடத்த வச்சு இந்த பேப்பரை வச்சு
அடிப்பானுங்கிற அரசியல்வாதியை சட்ட செய்வானு கரெக்டாக மன்னர் ஆட்சி ஜமீன் உள்ள கணக்கு இப்போ அரசியல்வாதி ஆட்சியில் நச்சிட்டான். விவசாயத்துக்கு தான் நம்பர் 1ன்னு பூமியில் உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. அதை தகுத்து ஏன் விட்டியேன்னு கேள்வி கேட்கார். எல்லாம் வழக்காடுதில் 1ஆம் நம்பர் வழக்காடுதாப்பா 2ஆம் நம்பர் வழக்காடுதா? அதை கேட்குற கேள்வி புறமா கேட்க எல்லாமே 2ஆம் நம்பர் தொழில் பிஸ்னஸ்ஸு காகித பேப்பர் தான் உள்ளே வழக்காடுது. அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாப்பா ஏன்டா அவன் உயிர் வாழறதுக்கு என்னடான்னு கேள்வி கேட்கணும் பட்டக்குன்னு. அப்போ வழக்கறிஞர்கள் ஆடுவான். வழக்கறிஞர்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு வழக்கறிஞர்கள் கொஞ்சம் தட்டியமாக வருவான், திமுறாக வருவான். அதே கோர்ட்டு நம்ம வந்து வா அப்படிலாம் நிற்கிறவனு இருக்கான் வழக்கறிஞர். அமைதியாக போய்க்கோ, நெற்றிக்கண் 3வது கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கார். அப்படியே குடும்பமே அப்படியே சாம்பலாக்கி விடுவார். முக்கால் சத்தியம். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதா வழக்கறிஞர்கள். தப்புக்கு தண்டனை யார் வாங்கி கொடுக்கா? அது 2 கை வீசிட்டு பேப்பரை அப்படி தள்ளிடுறான், வாங்கிட்டு சொருகிட்டு அந்த பாவத்தை உள்ளே வாங்கிட்டு போயிருந்தான். இவன் கண்ணீர் கூத்தலுமாக கிடக்கான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீதி வேணுமே, நீதி வேணுமே, நியாயம் வேணுமே, நியாயம் வேணுமே. முக்கால் சத்தியம் விவசாயம் தான் கொடுத்துருக்கார். விவசாயத்தில் உள்ள எந்த பில்டிங் மில்லு தொழிற்சாலை இருந்தால் கணக்கு முடிச்சிருவார். என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் அப்படியே இராணுவ முப்படை வீரர் அப்படியே தரமட்டமாக ஆக்கிடுவான். ஏற்கனவே கைலாசத்தில் ஆதியில் 7 செம்மத்துக்கு முன்னாடி கைலாசத்தை பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சி தமிழ் வார்த்தை பேசுகிறவன் காட்டி கொடுத்தான், தரமட்டமாக ஆக்கிட்டான். அந்த மாதிரி தரமட்டமாக ஆக்கி விடுவார் முக்கால் சத்தியம்.